மதுரை ஓபுளா படித்துறை அருகே பேப்பர் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அந்த காட்சியை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கிட கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். தற்போது தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டதா? அங்கு ஊழியர்கள் யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா? என்ன நிலவரம்? மதுரை ஓபுலாபுரத்திரை பகுதியில் பேப்பர் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள் மதுரை ஓபுலாபுரத்திரை பகுதி அருகே வைகை தென்கரை ஓரம் சுப்பிரமணியபுரம் பகுதியை சேர்ந்தவர் உமர். இவர் சொந்தமாக இந்த பகுதியில் பழைய பேப்பர் குடோன் பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இந்நிலையில் இந்த பேப்பர் குடோனில் மதுரை மாவட்டம் முழுவதிலும் இருந்து பெறப்படும் பழைய பேப்பர், பிளாஸ்டிக் உள்ளிட்டவைகளை சேகரித்து இங்கு வைத்து பிரித்து அனுப்புவார்கள். இந்நிலையில் 2 டாடா ஏசி சரக்கு வாகனத்தில் நேற்று பேப்பர் லோடானது அவர் குடோனுக்கு வந்தது. நேற்று மாலை அங்கு நிறுத்தப்பட்டிருந்த டாடா ஏசியில் இன்று காலை திடீரென குடோனில் கரும்புகை கிளம்பியது. சிறிது நேரத்தில் தீ பற்றி எரிய தொடங்கியது. தீ விபத்து குடோனில் நிறுத்தப்பட்டிருந்த 2 டாடா ஏசியிலும் இருந்த பேப்பர்கள் முற்றிலுமாக கருகி மேலும் குடோன் முழுவதும் இருந்த பேப்பர்களிலும் பற்றி எரிக்க துவங்கியது. இதனால் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்த தல்லாகுள தீயணைப்பினர் மற்றும் மதுரை மாநகர டவுன் தீயணைப்பு துறையினர் வாகனத்தில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர். ஆனாலும் தீ பரவலாக கொழுந்துவிட்டு எரிய துவங்கியதால் மேலும் மதுரை மாநகரில் அருகே உள்ள அனுப்பானடி, தல்லாகுளம் ஆகிய தீயணைப்பு நிலையத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட பெரியார் போன்ற தீயணைப்பு நிலையத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட வாகனங்களில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை தற்போது கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விளக்குத்தூண் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிர்ஷ்டவசமாக குடோனில் யாரும் காலை நேரம் என்பதால் யாரும் அங்கு இல்லாததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. மேலும் அந்த குடோனை சுற்றி பார்த்தோமானால் இறைச்சி கடை, மீன் கடை போன்ற மரக்கடை போன்ற பல்வேறு கடைகள் அமைந்துள்ளன. குடியிருப்புகளும் பெரும்பாலான குடியிருப்புகளும் அமைந்துள்ளன. ஆனால் தீயணைப்பு வீரர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.